வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நேற்று பார்த்த ப்ளவுஸ் டிசைனுக்கு கை டிசைன் பார்க்கலாங்க. இந்த கை டிசைன் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நார்மலாக கை நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி பைப்பிங் வச்சுக்கலாம் ஒரு லைனு. இது உருட்டி தைச்சிடலாம். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம க்ரீன் கலரும் மெரூன் கலரும் கொடுக்க போகிறோம். இந்த சாரீ வந்து ஃபுல்லாகவே கோல்டன் கலரு, அதாவது லைட் கோல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது பொறுமையாக உருட்டி தைச்சிருங்க. கைக்கு ஒரே அளவாக உருட்டி தைக்கலாம். சன்னமாக உருட்டி தைச்சிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம க்ரீன் கலரில் 1/4 இன்ச்சுக்கு அடித்து திருப்பிடலாம். 2 கைக்கு ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு ஒரே அளவாக தைங்க. இப்போ இதை திருப்பிடலாம். நான் பெரிய ஊசி வச்சு திருப்புறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பிட்டு 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த தையல் பகுதி அடியில் போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ வந்து அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு மெரூன் கலரில், க்ரீன் கலரில் 1.25 1.25 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது முக்கோணமாக மடிச்சுக்கலாம். அப்படியே மிஷினில் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் மடிச்சுட்டு அப்படியே உள்ளே கொடுத்து இந்த பக்கமும் மடித்து கொடுங்க. அவ்வளோதான். அப்படியே இது மாதிரி எல்லா டிசைனும் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைனுங்க. ப்ளவுஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரன்னிங் ப்ளவுஸு. அவங்க வந்து கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம எப்படி ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக போடுவோம் இல்லையா, இல்லை ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டாக எடுப்போம், அந்த மாதிரி ரன்னிங் ப்ளவுஸ் போட பிடிக்காமல் அவங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கைக்கும் நம்ம முதுகுக்கும் ரொம்ப கிராண்டாகவே பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி ஒன்று மடிச்சுட்டு மிஷினில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று மடிச்சுக்குங்க. ஏன்னா அப்போ விரிஞ்சிட்டு வந்துடும், கையிலே பிடிக்க முடியாது. பொறுமையாக 2 ஒரே மாதிரி இருக்க மாதிரி மடக்குங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். நிறையவே பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா கைக்கும் நெக்குக்கும் சேர்த்து, முன்னாடி நெக்கு டிசைனு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இது பண்ணியிருக்கேன். நிறைய பண்ணி எடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் இது பொறுமையாக நம்ம பண்ணணும், டைம் எடுக்கும். இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸுக்கு நார்மலாக நம்ம வந்து கை டிசைன் சேர்த்து பண்ணனால 1000 ரூபா வாங்கலாங்க. லைனிங்கு தைக்குள்ளையெல்லாம் சேர்த்து. இது வந்து நம்ம திண்டுக்கல் இந்த மாதிரி கிராமங்களில் வந்து இது கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் டவுன் சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி பார்க்குறவங்க வந்துட்டால் 1000 ரூபாய்க்கு மேலேயே வாங்கலாம். இதெல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சிம்பிளாக டிசைன் பண்ணாவே 600-700 வாங்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெவி டிசைனுங்க. நம்ம 1000 ரூபாய்க்கு மேலேயே வாங்கலாம். ஒரு பக்கத்துக்கு 8 பீஸ் வர மாதிரி, ஒரு கைக்கு 8 பீஸுங்க. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் போட்டுக்கோங்க. நான் பார்டர் அளவு வந்து மார்க் பண்ணுறேன். பார்டர்லேருந்து அப்படியே கீழே வந்து வளைவாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த பைப்பிங்க்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பாதி அளவு மேலே ஏற்றி அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம்ல வளைவாக, அந்த நல்ல வளைவு கொடுத்து நீங்கள் அந்த சென்டருக்கு கொண்டு போயிடலாம். ஏன்னா இது கிராஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு அழகாகவே அந்த வளைவு கொடுக்கும்.
இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு விட்ருங்க. வச்சு விட்டுட்டு அங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே கீழ்வாக்கில் நம்ம இந்த வளைவு வர மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக அப்படி கீழ்வாக்கில் நம்ம இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் சமமாக இருக்கணும், சரியாக இருக்க மாதிரி ஒரே மாதிரி பார்த்து தைச்சி விடுங்க. அவ்வளோதான். இப்போ தைச்சி முடித்தாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்க பீஸை வச்சு நம்ம இதுக்கு இந்த பக்கமும் வச்சு தைச்சிடலாம். இந்த மாதிரி முக்கோண பீஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் சின்னதாக க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அதோட பூ டிசைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்றாக்கிக்கோங்க. ஒன்றாக்கிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். கொஞ்சம் தூக்கி விட்டு தைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு இதை நல்லா எடுத்து விட்டுடலாம், திருப்பிடலாம். திருப்பிட்டால் அந்த பிசுறெல்லாம் அடியில் போயிடும். நம்ம வந்து பாசி வச்சுட்டோன்னா ஒன்றும் தெரியாது. இப்போ இங்கே லாஸ்ட்லேருந்து தையல் போட ஆரம்பிங்க. இப்போ இதே மாதிரி நான் வைக்கிற மாதிரி வைங்க. சென்டரில் வந்து அந்த பூ டிசைன் கொடுத்துட்டு இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4 கொடுத்துடலாம். இது மாதிரி சென்டரில் வச்சுட்டு கொடுத்துட்டு வாங்க. நல்லா அந்த பிசுறெல்லாம் உள்ளே தள்ளி அப்படியே நல்லா கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இல்லைன்னா பெரிய ஊசி கையில் வச்சுட்டு நல்லா லாஸ்ட் வரைக்கும் இந்த பிசுறு தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. இப்போ கார்னர்ட்டு நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். அந்த பூ டிசைன் வந்து நடுவில் கொடுத்துருங்க. ஏன்னா அதோட பிசுறும் நமக்கு உள்ளே போயிடும். மொத்தத்தில் எல்லா பிசுறு பூரா அந்த இது சென்டரில் இருக்க பூ டிசைன்லாம் உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு தைங்க. ஏன்னா அடியில் இருக்கிறது வந்து நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இங்கிட்டு தைச்சி விட்ருவோம், ஹெமிங் பண்ணி விட்ருவோம். அது நான் சென்டரில் வந்து நம்ம பாசி வச்சுருவோம். அதனால் அது ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த பக்கம் 4 பீஸ் கொடுத்து அப்படியே தைச்சி விட்ருவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. கை டிசைன் ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ 2 கை டிசைன் நம்ம முடித்தாச்சு. இப்போ சென்டரில் வந்து ப்ளைனாக இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம வந்து பட்டன் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ப்ளவுஸு. சென்டரில் இந்த மாதிரி தைச்சி விட்டுட்டு அப்படியே பாசி கொடுங்க. நல்லா உங்களுக்கு தூக்காமல் செய்யாமல் உங்களுக்கு அமுங்கி இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் பாசி கொடுக்குறேன் நான். உங்களுக்கு விருப்பம் எந்த பாசி கொடுத்தா நல்லாயிருக்குமோ உங்கள் விருப்பம் போல் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது முன்னாடியும் டிசைன் இருக்குது. பார்க்காதவங்க இதுக்கு அடுத்த வீடியோ ப்ளவுஸ் டிசைன் தான். ரொம்பவே அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களே கற்றுக்கங்க. நல்லா திக்கு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சேம் இதே மாதிரி இப்போ முன்னாடி நம்ம வச்சுட்டோம். பேக் சைடும் முடிஞ்சிச்சு. இதுக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கைக்கு பண்ணிடலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு பாசி பண்ணுறது. வேலை மட்டும்தான் கொஞ்சம் பெரிய வேலையாக தெரியும். தைக்கிறது கூட கொஞ்சம் சீக்கிரமாக தைச்சிடலாம். இன்னொன்றும் நம்ம சரியான இதில் வச்சு நம்ம பாசி பண்ணுறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நல்லா தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு இதுக்கு க்ரீன் கலரு இந்த மெரூன் கலர் 2 கலர்லேயும் நம்ம அந்த ஜாக்கெட் பட்டன் இருக்கு இல்லையா, அதில் பட்டன் பண்ணி சென்டரில் வைக்க போகிறோம்.
இது வந்து ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும் பாசி, ஒரு பக்கம் வந்து நல்ல இதாக நம்ம நார்மல் பாசி மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம சுற்றிடலாம். இது ஜாக்கெட் பட்டன் வந்து பாக்கெட்டே 10 ரூபா தான். நம்ம வாங்கி வச்சுட்டா இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு கைக்கும் 3 நான் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி இங்கிட்டும் இங்கிட்டும் மெரூன் கலரு, சென்டரில் மட்டும் க்ரீன் கலர் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். சுற்றிலும் அந்த மெட்டீரியல்லே நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. ஒரு 4-5 இடத்துல தைச்சாவே போதும், இது நின்றுக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டைட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கை டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலைன்னா கண்டிப்பாக நீங்களும் பார்த்து கற்றுக்குங்க. இந்த கை டிசைனும் சேர்த்து பண்ணுங்கள், அப்போ ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.